Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம சாப்டர் 13ல ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்ல எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணியிருந்தோம். அதுல எக்ஸாம்பிள் 4 வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸாம்பிள் 5ல இருந்து சால்வ் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிள் 5 என்ன அப்படின்னு கொஸ்டின் பாருங்க. ஸோ a die is thrown 3 times. ஸோ ஒரு டை என்ன பண்ணுறாங்க, 3 times த்ரோ பண்ணுறாங்க. 2 times போட்டாலே 6 into 6 36 வரும். அப்போ 3 times போட்டால் என்ன, 6 into 6 into 6, அதாவது 216 வந்து உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸில். ஓகே, தென் ஈவெண்ட் A and B are defined as below. ஸோ அவங்களே A and B என்னன்னு கொடுத்துட்டாங்க. இனிஷியலி நம்ம என்ன பண்ணுவோம், E1 F1 தனியாக ஸ்பெசிஃபை பண்ணுவோமா, அவங்களே கொடுத்துட்டாங்க. A வந்து என்னது 4 on the third throw. ஸோ அப்போ தேர்ட் த்ரோவில் வந்து 4 இருக்கணும். அப்போ 1,1,1 வரும்ல, அந்த மாதிரி 1,1,4 1,1 2,4 அந்த மாதிரி தேர்ட் ட்ரைல மட்டும் 4 இருக்கா மாதிரி யுவர் A. and B is nothing but 6 on the first and 5 on the second throw. ஸோ அப்போ 6 வந்து ஃபர்ஸ்ட் த்ரோலையும் 5 வந்து செகண்ட் த்ரோலையும் இருக்கா மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் A given that B has already occurred. அப்போ A by B என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கேள்வி, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், தி சாம்பிள் ஸ்பேஸ் ஹேஸ் 216 அவுட்கம்ஸ். கரெக்டாக, ஏன்னா 6 into 6 into 16. அப்போ 1,1,1 1,1,2 1,1,3 அந்த மாதிரி லாஸ்ட்டாக 6,6,6 வர வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், 216, because 6 power 3, right? 6 outputs வரும் when rolling a die. So 6 square na 2 dice, 6 cube na 3 dice. அப்ப 6 cube is nothing but 216 outputs வந்து நமக்கு வரும் in total. So your sample space, just ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதிருக்கேன், 1,1,1 வரும். அடுத்து 1,1,2 1,1,3 and so on 1,1,6. அடுத்து 1,2,1 அந்த மாதிரியும் நிறைய ரோஸ் இருக்கும். அடுத்து 2,1,1 இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன், டோட்டலி 216 எலிமெண்ட் இருக்கும். அவ்வளோ நம்மளால எழுத முடியாது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு ரேண்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேண்டமாக ஒரு சில எலிமெண்ட்ஸ் மட்டும் நான் இங்கே எழுதியிருக்கேன். லாஸ்ட்டாக இந்த 6,6,6 வரைக்கும் வரணும், 1,1,1ல் ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் சாம்பிள் ஸ்பேஸ் ரைட் நோ. அண்ட் ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் ரோ 1ல் 4 இருக்கணும். அப்போ 1,1,4ல் இருக்கும், 1,2,4 அண்ட் ஸோ ஆன் 1,3,4 1,4,4 அந்த மாதிரி 1,6,4 வரைக்கும் இருக்கும். இது ஃபார் டிபெண்ட்ஸ் ஆன் தி 1,1 வச்சு டிபெண்ட் பண்ணி. அதே மாதிரி 2,1,4 2,2,4 அண்ட் ஸோ ஆன் 2,6,4 வரைக்கும் நமக்கு இருக்கும். இதே மாதிரி இது எது வரைக்கும் போகும், 6,1,4 அண்ட் தென் 6,2,4 அண்ட் 6,3,4 அப்படியே போயிட்டு டாட் 6,6,4 வரைக்கும் நம்மளுக்கு வரும் டோட்டலாக. கரெக்டாக இவ்வளோ எலிமெண்ட் நமக்கு தேர்ட் டைல 4 இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கண்டிஷன். அப்போ தேர்ட் டைல 4 இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பாருங்க. ஸோ இந்த ப்ராபபிலிட்டிஸ் தான், இத்தனை எலிமெண்ட்ஸ் வரும். அப்போ 1 பொறுத்த வரைக்கும் 6 எலிமெண்ட், 6ல் ஒரு 6 எலிமெண்ட், அந்த மாதிரி மொத்தம் 6 ரோஸ் 6 காலம்ஸ் இருக்கும். அப்போ 36 எலிமெண்ட் இருக்கும் யுவர் ஏல. அண்ட் பி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு, பியோட கண்டிஷன் என்னன்னு பாருங்க, 6 ஆன் தி ஃபர்ஸ்ட் அண்ட் 5 ஆன் தி செகண்ட். அப்போ 6,5,1 6,5,2 அந்த மாதிரி 6,5,6 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். டோட்டலி இதில் வந்து நம்மளுக்கு இந்த 6 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே, இங்கே நமக்கு 36 எலிமெண்ட். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்ன காமனாக இருக்கும் பாருங்க, இங்கே லாஸ்ட்ல 4 முடியறது, ஏன்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே 4ல் முடிகிற மாதிரி. அப்போ இங்கே லாஸ்ட்ல 4 முடியறதுன்னா இந்த எலிமெண்ட் அது இங்கேயுமே இருக்கும். ஸோ தட் இஸ் தி காமன் எலிமெண்ட் ஃபார் போத் ஆஃப் தெம். தென் வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் எஸ் வந்து 216, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ இப்போ தான் நான் சொன்னேன், ஒன்றுல 6 இருக்கும், 6 ரோஸ் இருக்கும். அப்போ டோட்டலி 36 எலிமெண்ட். ஸோ 36 by 216. Then probability of B is nothing but 6 by 216. And A, probability of A intersection B is nothing but 1 by 216. நமக்கு தேவை இந்த Bயும் A intersection Bயும் தான். இந்த probability of A வந்து நமக்கு தேவையில்லை, பட் எனிவேஸ் அதையுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சில கொஸ்டின்ல B by A அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நமக்கு A யூஸ் ஆகும். இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் நமக்கு மெயின். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து probability of A by B is what, then which is nothing but probability of A intersection B divided by probability of B. So probability of A intersection B வந்து 1 by 216 by probability of B is nothing but 6 by 216. இது மேலே போனால் என்ன ஆகும், 1 by 216 into 216 by 6. இது ரெண்டை கேன்சல் பண்ணிங்கன்னா your final answer is 1 by 6. That's it for example 5. Then example 6 என்னன்னு பாருங்க, a die is thrown twice. ரெண்டு முறை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டை வந்து ரோல் பண்ணுறாங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸில் there are 36 entries. Okay, and the sum of the numbers appearing is observed to be 6. அப்போ sum வந்து 6 வர மாதிரியான
ப்ராபபிலிட்டி மட்டும் கேட்குறாங்க. தென் வாட் இஸ் தி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தட் தி நம்பர் 4 ஹஸ் அப்பியர்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ். அப்போ 6 வரணும் நம்மளுக்கு சம்மு, அதில் நம்பர் 4 அட்லீஸ்ட் ஒன்ஸாவது இருக்கணும். இப்போ 4,2 6 ஆட் பண்ணிங்கன்னா 2,4 ஆட் பண்ணிங்கன்னா 6. ஸோ அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்க. ஓகே, சொல்யூஷன். இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி சாம்பிள் ஸ்பேஸ் n of s is nothing but 36 and what is your e is nothing but the number 4 appears at least once. இதுதான் e and f is nothing but the sum appearing is 6. sum வந்து 6 வரணும், e வந்து 4 அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது இருக்கா மாதிரி. தென் e வந்து நம்மளுக்கு என்னென்ன வரும் பாருங்க ப்ராபபிலிட்டியில் 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6 இதோட முடிஞ்சுன்னு விட்டுறக்கூடாது. இங்கே மட்டும் 4 இருக்காது, ஒரு ரோலையும் 4 இருக்கும். 1,4ல் 4 இருக்கும், 2,4 3,4 5,4 6,4 4,4 ஆல்ரெடி எடுத்துறதுனால ஜஸ்ட் இந்த எலிமெண்ட் ரைட்டா. ஒரு டைம் ஆகுது நம்மளுக்கு 4 இருக்கணும், ஒரு டெய்லி அது ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம் செகண்ட்ல இருக்கலாம் வாட் எவர் இட் மேபி, ரெண்டுலையும் கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஈயோட ஈவெண்ட். அப்போ நான் உங்களுக்கு முன்னாடி 4,2 2,4ன்னு சொன்னேனே கொஸ்டின் படிக்கிறப்ப அப்படின்னா அது இ இன்டர்செக்ஷன் எஃப். சம்மும் 4 இதுலேயும் 4 இருக்கா மாதிரியான எலிமெண்ட் பின்னாடி எழுதியிருப்போம் பின்னாடி. ஓகே, ஸோ எஃப் வந்து நமக்கு என்ன 1,5 2,4 3,3 4,2 5,1 இதோட சம் எல்லாம் 5 + 1 என்ன 6 2 + 4 6 3 + 3 6. அப்போ இதோட சம் வந்து நமக்கு 6, அதுதான் நம்ம அங்கே சொல்லியிருக்கோம். தென் இ இன்டர்செக்ஷன் எஃப்ல நமக்கு என்னென்ன என்ட்ரிஸ் வரும் பாருங்க, ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது. ஸோ 2,4 இருக்கும் அண்ட் 4,2 இருக்கும், ரெண்டுமே இருக்குது. இங்கே 4,2 இருக்குது 2,4 இருக்கு. ஸோ அது ரெண்டும் நம்மளுக்கு இ இன்டர்செக்ஷன் எஃப்ல காமன் என்ட்ரிஸ். தென் வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ 11/36. மொத்தம் இதில் 11 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே 6 இங்கே 5 6 + 5 11. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் இஸ் நத்திங் பட் 5. ஸோ 5/36 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப்ல நமக்கு 2 எலிமெண்ட் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இஸ் 2 by the total number of element is 36. அவ்வளோதான். தென் யுவர் கொஸ்டின் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பை எஃப். ஸோ தட் இஸ் நம்பர் 6 வரணும், ஆல்ரெடி 4 வந்து ஒன்ஸாவது இருக்கா மாதிரி. இ பை f is nothing but probability of E intersection f divided by probability of f. So probability of E intersection f is 2/36 divided by 5/36. So இது மேலே போச்சுன்னா 2/36 into 36/5. So your answer is 36 cancel ஆச்சுன்னா it is 2/5. So that's all for this example 6. And the last example of this section, okay, example 7 என்ன அப்படின்னா consider the experiment of tossing a coin. So ஒரு காயின் வந்து டாஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட். if the coin shows head toss it again. ஓகே, இப்போ காயின் வந்து நமக்கு ஹெட் சொல்லுச்சு அப்படின்னா அதை நம்ம திரும்ப டாஸ் பண்ணுறோம். இஃப் இட் ஷோஸ் டெய்ல் தென் த்ரோ எ டை. ஸோ டெய்ல் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், டை ரோல் பண்ணுறோம். இதே மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம், கிட்டத்தட்ட அதே விஷயம் தான். ஓகே, ஃபைண்ட் தி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் தி ஈவெண்ட் தி டை ஷோஸ் அ நம்பர் கிரேட்டர் தேன் 4. ஸோ நம்பர் 4 விட பெருசாக இருக்க மாதிரி டை ஷோ ஆகுது. அண்ட் கிவன் தட் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல், ஒரு டெய்லாவது இருக்கணும். ஏன்னா டெய்ல் வந்தா இப்போ இனிஷியலி நம்மளோட கண்டிஷன் என்ன, காயினை டாஸ் பண்ணுறோம், காயினில் ஹெட் வந்ததுன்னா திரும்ப காயினே தான் போடுறோம். காயினில் டெய்ல் வந்ததுன்னா நம்பர்ஸ் வரும், அதாவது டைஸை ரோல் பண்ணுறப்ப வில் கெட் அ நம்பர்ஸ். அப்போ அந்த டையும் வரணும், நம்பர் 4 விடையும் பெருசாக இருக்கணும், அதுதான் நம்மளோட கண்டிஷன். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த சாம்பிள் ஸ்பேஸை நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி பிரிச்சுப்போம். இப்போ ஹெட்டை போட்ட வரைக்கும் நம்ம திரும்ப காயின் தான் போட போகிறோம். இப்போ H, T இனிஷியலி நம்மளுக்கு எவ்வளோ வரும் ப்ராபபிலிட்டி, ஸோ இதுக்கு ஒரு 1/2 வரும், இதுக்கு ஒரு 1/2 வரும். ஓகே, ஸோ நம்பர் இது வந்து நான் அந்த எக்ஸாம்பிளே கிளியராக கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ ஒரு காயினை டாஸ் பண்ணுறப்ப இதோட ப்ராபபிலிட்டி 1/2, இதோட ப்ராபபிலிட்டி 1/2. இப்போ காயின் அகைன் ரெண்டா பிரியுதா, அப்போ இங்கே என்ன ஆயிரும் 1/4. ஏன்னா ஆல்ரெடி 1/2, திரும்ப இது ஒரு பாசிபிலிட்டி 1/2, இது ஒரு பாசிபிலிட்டி 1/2, அப்போ 1/4 நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதுதான் நான் இங்கே கீழே டேரெக்டாக எழுதியிருப்பேன், இங்கே எழுதியிருக்கேன், நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை தான். ஸோ அதை நான் அங்கேயே சொல்கிறேன். ஓகே, தென் டெய்ல் வந்ததுன்னா நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க, டை ரோல் பண்ண சொல்கிறாங்க. அப்போ T,1 T,2 T,3 அண்டு T,4 T,5 அண்டு T,6 இதுதான் நம்மளோட என்ட்ரிஸ். ஓகே, தென் இனிஷியல் ஸ்டேஜ் இதே மாதிரி நம்மளுக்கு எக்ஸசைஸ்லேயும் ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதையுமே நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அதுதான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இதே மாதிரி எக்ஸசைஸில் ஒன்று வரும். ஓகே, தென் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து 1/2 ஏன்னா ஹெட்டு டெய்ல் வர்றதுக்காக. அடுத்து இந்த ஹெட்டு ரெண்டாக பிரிஞ்சுதான் H, T. அப்போ இதோட ஒரு 1/4, இதோடது ஒரு 1/4. தென் டீலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 1/6 ஏன்னா என்ன ஆகும், ஒரு டையில் இந்த ஒரு பாசிபிலிட்டி வர்றதுக்கு, இப்போ 1,1ன்ற வர்றதுக்கு, அதாவது 1ன்றது வர்றது ஒரு டையில் பாசிபிலிட்டிஸ் என்ன 1 out of 6. ஓகே, ஒரு எலிமெண்ட் வர்றதுக்கு இப்போ நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு 1/2 இருக்கு. அப்போ 1/2 into 1/6 என்ன வரும்,
1/12 அதுதான் நம்ம இங்கே என்ட்ரியாக எழுதியிருக்கோம் which is 1/12. ஸோ அப்போ இந்த ஒரு என்ட்ரி வரதுக்கான பாசிபிலிட்டி 1/12. இந்த என்ட்ரி t,2 வரதுக்கு அகைன் 1/12, t,3 வரதுக்கு அகைன் 1/12, t,4 1/12, t,5 1/12, t,6 நமக்கு 1/12. அப்போ ஒரு எலிமெண்ட் வரதுக்கும் நம்மளுக்கு இங்கே ப்ராபபிலிட்டி வந்து 1/12. ஏன்னா இதெல்லாம் நம்ம பின்னாடி ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுவோம், அதுக்காக தான் நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் வாட் இஸ் தி சாம்பிள் ஸ்பேஸு? சாம்பிள் ஸ்பேஸில் இங்கே லாஸ்ட்டில் கொடுத்துருக்க அவுட்புட் இந்த 2 வித் இந்த 6. ஸோ தட் இஸ் யுவர் சாம்பிள் ஸ்பேஸ் என்ட்ரி h, h, t, t,1, t,2, t,3, t,4, t,5 and t,6. This is your sample space entry. Then the respective probabilities are, இதுதான் நான் மேலேயே அங்கே ஒரு ஆரோ டயக்ராம் மாதிரி போட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம பேசுகிறோம். h, hக்கு 1/4, h, tக்கு 1/4, மிச்சம் எல்லாமே 1/12. ஸோ 1/12 1/12ன்னு 6 டைம்ஸ் வந்து மிச்சம் எல்லா என்ட்ரிக்கும் 1/12 இருக்கும். ஓகே, தென் வாட் இஸ் e and f ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். f is nothing but there is at least one tail, ஒரு டெய்லாவது இருக்கணும் அட்லீஸ்ட். அண்ட் e வந்து என்னது, நம்பர் கிரேட்டர் than 4 அப்படிங்கிற மாதிரி எடுத்திங்கன்னா e and f ஓட கண்டிஷன் இனிஷியலி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் e by f நம்மளுக்கு கொஸ்டின். ஈல என்னென்ன வரும், நம்பர் கிரேட்டர் than 4ங்கிறப்ப 5 and 6 இது ரெண்டுல மட்டும்தான், ரைட். ஏன்னா மற்றபடி ஃபர்ஸ்ட் ரோல இதில் நமக்கு நம்பர்ஸே கிடையாது. இங்கே நம்பர் கிரேட்டர் than 4னா 5 and 6 மட்டும்தான். எஃப்ங்கிறது என்னது, அட்லீஸ்ட் ஒரு டெய்லாவது வரணும். அப்போ h, t இங்கேயும் ஒரு டெய்ல் இருக்கும், இங்கே இருக்க எல்லாமே வரும். ஸோ அங்கே இருக்க 6 எலிமெண்ட்ஸும் வரும் which includes h, tங்கிற அந்த ஒரு எலிமெண்ட். ஸோ இதுதான் நம்மளோட என்னது f ஓட என்ட்ரி. தென் e இன்டர்செக்ஷன் f என்ன வரும், ரெண்டுலேயே காமன் பார்த்தீங்கன்னா t, f இருக்கு, t,6 ரெண்டுலையுமே இருக்கு. ஸோ e இன்டர்செக்ஷன் f is nothing but t,5 and t,6. தென் ப்ராபிலிட்டி ஆஃப் f வந்து நமக்கு என்ன, ஒரு என்ட்ரியும் அந்த f ஓட ஒரு என்ட்ரிக்கும் ப்ராபிலிட்டி. ஸோ திஸ் என்ட்ரி அண்ட் திஸ் என்ட்ரி, ப்ராபிலிட்டி ஆஃப் h, 5 பிளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் t,1 பிளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் t,2 ப்ராபிலிட்டி ஆஃப் t,3 அப்படிங்கிற ஒரு என்ட்ரிக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார் திஸ் என்ட்ரி. ஓகே, ஸோ ஒரு என்ட்ரிக்கும் நம்ம ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதோட ஆன்சர் என்ன, 1/4 ப்ளஸ் இதோட ஆன்சர் 1/12, 1/12 மற்ற எல்லா ஆன்சரும் 1/12, ஃபஸ்ட்டு மட்டும் 1/4. ஸோ அப்போ 12 காமனாக எல்சிஎம் எடுக்கணும்னா இங்கே என்ன வரணும், இன்ட்டு 3, நியூமரேட்டர் இன்ட்டு 3. அப்போ 3 + 1 + 1 + 1 + 1 வந்துடும். ஸோ தட் என்ன ஆகும், 3 + இது 6, ரைட். ஸோ அப்போ 3 + 6/12, ஸோ which is nothing but 9/12, so which is 3/4. So probability of f is nothing but 3/4. And e intersection f வந்து நமக்கு என்ன, probability of t,5 and t,6 ரெண்டு என்ட்ரி மட்டும். ஸோ 1/12 + 1/12. ஸோ அப்போ 12 காமனாக எடுங்க, 1 + 1 வந்து நமக்கு என்ன 2. ஸோ இட் இஸ் 2/12. ஸோ 1/6ங்கிறது ப்ராபிலிட்டி ஆஃப் e இன்டர்செக்ஷன் x. ஸோ f ஓட ஆன்சர். ஓகே, தென் ப்ராபிலிட்டி ஆஃப் e by f is nothing but ப்ராபிலிட்டி ஆஃப் e இன்டர்செக்ஷன் f divided by ப்ராபிலிட்டி ஆஃப் f. ஸோ 1/6 divided by 3/4. இதை மேலே கொண்டு போனீங்கன்னா 1/6 into 4/3. ஸோ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போ 2/3 3s are 9. ஸோ 2/3 into 3 9. So 2/9 is nothing but your final output. சாரி, இந்த இடத்துல நான் e probability of f தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே e and f மாற்றி எழுதும்போது இல்லை கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், ரைட். சாரி. ஸோ f is this சொல்லும் போது மாற்றி சொல்லிட்டேன். f வந்து நம்மளுக்கு இதுதான். ஸோ ஒரு என்ட்ரிக்கும் ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். இந்த என்ட்ரியோட ப்ராபிலிட்டி 1/4 இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். ஸோ இது ரெண்டுக்கு மட்டும் 1/4, மற்ற எல்லாமே 1/12. ஸோ அப்போ அந்த எல்லா என்ட்ரிஸும் வந்துடுச்சு. அப்புறம் ஒரு என்ட்ரிஸையும் நம்ம அங்கே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் காமனாக 12 வரதுக்காக, டினாமினேட்டர் பேஸ் வரதுக்காக இங்கே இன்ட்டு 3, அப்போ நியூமரேட்டரும் இன்ட்டு 3. ஸோ அப்போ 3 + 6 டைம்ஸ் 1 வரும். ஸோ 3 + 6/12. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 3/4 ஃபார் f. அதே மாதிரி ப்ராபிலிட்டி ஆஃப் e இன்டர்செக்ஷன் f 1/6 ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா will get the final answer as 2/9, right. So that's all for this example 7. okay, and that's all for this video also. இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரைட். அப்கமிங் வீடியோவில் இதில் பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.